ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த ராகுவும் கேதுவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு ராகு பிரம்மாண்டமாக வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேது ரொம்ப சைலண்ட்டாக வர்றார். அதனால் இந்த ராகுவும் கேதுவும் சில பல பிரச்சனைகளை தான் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகே, இப்போது திருமணம் அப்படின்ற விஷயத்தில் ராகு கேது பயிற்சி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா, அதாவது ராகு இப்போது திருமணம் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பேசாமல் இருப்பாங்க. வீட்டில் அவங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ திருமணம் இந்த மாதிரி வரன் வந்திருக்கு, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற, நீ ஏதாவது சொன்னால் தானே நாங்கள் அதை மேற்கொண்டு பேச முடியும், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, ஜாதகமெல்லாம் பொருத்தமாக தான் இருக்குது, பொண்ணு பிடிச்சிருக்கா, சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வராது ஃப்ரெண்ட்ஸ். பேசாமல் இருப்பார். ஓகேங்களா? ஏன்னா கேது அவ்வளோ அமைதியாக இவங்களுக்கு வந்திருக்கு. வாயே திறக்க மாட்டார். அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க அம்மா மிரட்டி என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னா, ரொம்ப பேசினேன்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்களும் சரி இந்த மாதிரி ஒரு பதில் வாங்குறதுக்கு எதுக்கு இவங்க கூட பேசணுன்னு அவங்களும் பேசாமல் விட்டுருவாங்க. இவரும் இந்த ஒரு வருட காலம் திருமணத்துக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டார். ஸோ அடுத்த வருஷம்தான் இவங்களுக்கு திருமணம் ஆகும். அடுத்து திருமணம் ஆனவங்க குழந்தைக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ராகுவும் கேதுவும் அவங்களுக்கு அந்த பிராப்தத்தை நல்லபடியாகவே கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி தான் இவங்களுக்கு. நேரடியாக குழந்தை பிறப்புக்கான விஷயங்களும் வெற்றி தான் அடையும். அல்லது மருத்துவ உதவியோடு இவங்க குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் வெற்றி தான் அடையும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் ராகுவும் கேதுவும் இவங்களுக்கு நல்லது தான் செய்கிறாங்க. அடுத்து இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மிக மிக சிறப்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உடல்நிலையில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. சின்னதாக கொஞ்சம் தலைவலி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இந்த எலும்புகளில் பிரச்சனைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கவனமாக இவங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தா, கண்ணும் பல்லும், அதாவது பற்களில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். அதே போல் இந்த கேட்ராக்ட் அப்படிங்கிற விஷயத்தை கண்ணுக்கு கொடுப்பார். அந்த 6ஆம் பாவம் அங்கே செயல்படும் போது கண்ணில் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கண்களில் பாதிப்பு ஏற்படும். அதனால் அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வயதானவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பல்லு பிரச்சனை, பல்லு எடுத்துகிட்டு வேறு பல்லு வைக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை, அதே போல் கண்ணில் இந்த புரை, அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பரீட்சைகள்லையெல்லாம் எப்படி எழுதுவாங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த 2025 வரை ராகு கேது பயிற்சியில் அவங்களுக்கு பரீட்சை அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக 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 சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கனாலும் வெற்றி தான், வெற்றி மட்டும்தான். அவங்க என்ன மார்க் எடுக்க நினைக்கிறாங்களோ அவங்க எடுத்துருவாங்க. அதே மாதிரி படிச்சுட்டு போய் எழுதுவாங்க. அவங்களுக்கே தெரியும் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் இவங்க வேறு விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போட்டிகளில் கலந்துக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு தான் 100% வெற்றி வாய்ப்பு. அதனால் இவங்களுக்கு எந்த வித தோல்வி அப்படின்றதே கிடையாது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் இந்த வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க, இந்த வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அதுவும் இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதுலேயும் யார் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த லேண்ட் கேசஸ்ஸு,
ஓகேங்களா. அதுவும் பெரிய இடங்களில் பெரிய பெரிய பிரம்மாண்டமான இடங்களெல்லாம் வாங்கி இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது, அந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் கட்டுறது அப்படின்னு பிளான் பண்ணி பெரிய பெரிய இடங்களை வாங்கி அதில் சிக்கல்கள் காரணமாக கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் தீர்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அது இவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு அமையும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கடன் அப்படின்றதும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 ராகுகேது பயிற்சியில் கடன் அப்படின்ற விஷயம் ஒரு கடன்காரர் கூட இவர் முன்னாடி வந்து நின்று எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. மெதுவாக தான் கேட்பாங்க, சார் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ இது வர வேண்டியது இருக்கே, என்ன பண்ணுறீங்க, எப்போ தரீங்க, நான் தந்துடுறேன் போங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு போயிடுவாங்க. கொஞ்சம் கூட ஒரு மிரட்டி கேட்கலாம் அப்படிங்கிறது மாதிரி வரவே வராது. ஏன்னா சூரியன் ராகு இணைவு அங்கே 6ஆம் பாவமும் வேலை செய்யும்போது அவங்க யாருமே இவரை வந்து கொஞ்சம் தைரியமாக எதிர்த்து பேசவே முடியாது. அதனால் முடிஞ்சளவு சீக்கிரம் கொடுக்க பாருங்கள் சார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லிட்டு போகிற மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2025 ராகு கேது பயிற்சி என்ன செய்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, வேலையில் ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அந்த வேலை இவர் இஷ்டத்துக்கு தான் இவர் வேலை செய்வார். ஆனால் அது மிக சரியாக வந்துடும். இவர் செஞ்சதுனால, இப்படி செஞ்சதுனால டைம் வேஸ்ட் ஆகலை, பணம் வேஸ்ட் ஆகலை, இந்த மாதிரியே அந்த வேலையை நீங்களும் மிச்சம் இருக்கவங்களும் அவர் செஞ்ச மாதிரியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த தொழிலில் ஒரு மரியாதை கிடைக்கிற அளவுக்கு, வேலைக்கு தான் போனால் கூட அவர் செஞ்ச வேலைக்கு ஒரு மரியாதை கிடைக்கிற மாதிரி தான் ஆகுமோ தவிர இந்த காலகட்டத்தில் 2025 முடிகிற வரைக்கும் இவங்க வேலை, தொழில், வியாபாரம் எல்லாமே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த ராகு கேது பயிற்சியில் நல்ல பலன்களை அடைகிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.